வணக்கம். இங்கே சிறந்த கருத்துக்களை எடுத்து வைத்து நம் உடன் பிறந்தார்கள் பேசினார்கள். அதிலே நம்முடைய மதிப்பிற்கும் போற்றுதற்கும் உரிய பெருந்தகை ஐயா அம்பேத்கராஜன் போன்ற ஆளுமைகள் இன்று நம்மோடு இணைந்து நம்முடைய கருத்துக்கு கைகளுக்கு வலிமை சேர்த்து பயணிப்பது என்பது மிகவும் பெருமைக்குரியது. அவ்வளவு பெரிய ஆற்றலாளர், அரசியல் ஆய்வு அறிஞர் அவர் இன்று நம்மோடு இணைந்திருப்பது நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அவர் சொன்னது போல 26 நெருங்கும் போது இன்னும் பல ஆற்றல் மிகு ஆளுமைகள் நம்மோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறார். நாம் ஒரு மிகப்பெரிய கனவை சுமந்து நிற்கிறோம். கடந்த 14 ஆண்டுகளில் கூர்மையாக இந்த அரசியலை நாம் மக்களிடத்திலே கடத்தியிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அதற்கு முன்பு 15 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு அரசியல் தளங்களில் இயக்கங்களில் பறக்க தேவை, தொலை தூரத்தில் இருப்பவனோடு தொடர் கொண்டு பேச வேண்டும் தேவை தேவை. தொடர்பு கருவி, அலை தொடர்பு கருவி, தொலை தொடர்பு கருவி வருகிறது. நான் பேசுவது என் முன்னே அமர்ந்திருக்கிற என் சொந்தங்களுக்கு கேட்க வேண்டும் தேவை ஒளி வாங்கி வருகிறது. இது சாத்தியமா என்று எண்ணியிருந்தால் வந்திருக்காரு. அந்த ஒளியை பெருக்கி கொடுக்க வேண்டும், பல ஆயிரம் பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒளி பெருக்கி படைக்கப்படுகிறது, தேவை உருவாக்குகிறது. வெறுங்காலோடு நடக்கும் போது கல்லும் முள்ளும் குத்தியது, வெப்பம் சுட்டது, செருப்பு தேவைப்பட்டது, படைத்த சாத்தியமா எண்ணியிருந்தால் வந்திருக்காரு. இப்படித்தான் என் உடன் பிறந்தவர்களை ஒவ்வொன்றும் ஏது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்தான் பிறக்கிறது. எனவேதான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்கிறார். தேவையே கண்டுபிடிப்பின் தாய். நாம் முன்வைக்கிற அரசியல் தமிழ் தேசிய இனத்திற்கு நிலத்திற்கு ஏன்னா எங்க இடம் வேறையா இருந்தாலும் ரத்தம் ஒரே ரத்தங்கிறதுனால எங்க ஐயா சொல்றாருங்களேன், இந்த டாஸ்மார்க் சரகுல கிக் இல்ல, அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குது ஐயா. அதை கொஞ்சம் நல்ல கிக் ஆக்குறதுக்கு எலி பேஸ்ட் கொஞ்சம் நம்பி சொல்ற மாதிரி இந்த ஊமத்தங்காய் அதெல்லாம் அரளி அது ஐயா அம்பேத்கராஜன் மாதிரி மறுதேர்தலாக இடைத்தேர்தலாக இருக்காது, மறுதேர்தலாக தப்பாயிடும். அது அவன் சொன்னார் பாருங்க. அதனால அது அவன் இந்த சரக்கில் கிக்கலனால கள்ளச்சாராயத்துக்கு போறான். டாஸ்மார்க்க மூடுனா ஒரு கடையை முன்னா அடுத்த கடைக்கு போறானே, அந்த கடையும் சேர்த்து மூடணும் ஐயா. இந்த கடையை முன்னா அந்த கடைக்கு போறானா, அந்த கடையும் சேர்த்து மூடணும். யார் மூடுவா? இவர்கள் மூட மாட்டார்கள். ஏன்? அவர்கள் அதுல நீங்க மதுவிலக்கு, சாராய விளக்கு, கள்ளச்சாராய விளக்கு பேசிக்கும் போது கும்பலப்பேட்டையில 6 பேர் விசச்சாராயம் குடிச்சு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இது விவாதத்துக்கு வருது. விவாதம் என்ன? சரக்குல பிரச்சனை இல்லைங்க, மிக்ஸ் பண்ண வாட்டர்ல தான் பிரச்சனை. இதுக்காக தான் நான் செய்தியெல்லாம் பார்க்கறது இல்லை, தலையை பிச்சுட்டு ஓட வேண்டி வரும்ட்டு. அப்படி இருந்து சில செய்திகளை நமக்கு கடத்தி விட்டுறாங்க. என்ன தண்ணியில பிரச்சனையா? அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு நீங்க தான் சமா பொறுப்பு. சைதாப்பேட்டில் ஒருத்தர் தம்பி 11 வயசு தம்பி இறந்து போறான். குடிநீர்ல கழிவு நீர் கலந்துருச்சுங்க.
திராவிட மாடல், திராவிட அது என்ன பிரச்சனை? அந்த தெருவில் இருக்கிற மக்கள் பெற்றோர்கள் சொல்றாங்க, குடிநீரில் இந்த கழிவுநீர் கலந்தது தான் என் பிள்ளைக்கு வந்து நீர் நஞ்சாகி அவனுக்கு உடல்நிலை செய்யலாம் போச்சு, ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. இவர் வெளி மாநிலத்தவர் என்பதனால அங்கிருந்த அரசு ஊழியர்கள் 2000 ரூபாய் கொடுத்தா தான் அவங்க நம்ம சேர்த்துக்குருவோம் மருத்துவர் சிகிச்சைக்கு. என்னன்னா இந்த பேரம் பேசுறதுலேயே அவன் இறந்துட்டான். இந்த கொடுமை நடந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கொடுத்த தண்ணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, இவர்கள் தனியாற்ற வாங்கி குடுவையில் கொடுத்த தண்ணியில் தான் பிரச்சனை இருக்கிறார். இப்ப தண்ணீரே விஷமாகிவிட்டது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது சாராயம், கள்ளச்சாராயம், குடிக்கிற நீர் எல்லாம் விஷமாயிடுச்சு. இதை மாற்றணும், இதை மாற்றணும். இது எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம எல்லாருமே மாற்றம் என்ற சொல்லை பேசுறோம். நான் பார்த்த வரைக்கும் எல்லா பெரியவர்கள் சொன்னாங்க, ஒரு மாற்றம் வரணும்பா, ஒரு மாற்றம் வரணும்பாங்கிறாங்க. அந்த மாற்றத்தை யார் கொண்டு வருவது? ஒரு கேள்வி, நீ ஏன் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாங்க? நாம என்ன கேட்கிறோம்? மாற்றம். எதில் இருந்து மாற்றம்? எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்றம்? எந்த கட்சியின் அரசியல் கோட்பாடுகளில் இருந்து மாற்றம்? இந்த கட்சியின் ஆட்சி முறையில் இருந்துதான் மாற்றம் தேவைப்படுது. எனக்கு முன்பு, நமக்கு முன்பு பேசி வந்த எல்லோரும், என் முன்னவர்கள் எல்லோரும் இதே தான் பேசினார்கள். இதை விடவும் சிறப்பாக பேசினார்கள். பேசிவிட்டு எந்த கட்சியிலிருந்து மாற்றம் தேவைப்படுகிறதோ அதை விட்டுவிட்டு அதே கட்சிகளிடத்திலே கூட்டணி வைத்து நோட்டு பேரும் சீட்டு பேரும் பேசி போனவுடன் மாற்றம் இல்லாது ஏமாற்றமாக மாறிவிட்டது. புரட்சியாளர் லெனின் சொல்றாருல, இறுதி இலக்கை மறந்துவிட்டு தற்காலிக நலனுக்காக கோட்பாட்டை அடமான வைக்கிற இடத்தில் தான் சந்தர்ப்பவாதம் பிறக்குதுங்கிறார். அதுதான் சூழ்நிலைவாதம், சந்தர்ப்பவாதமா இருக்கு. அதுதான் அண்ணன் என்ன சொல்றேன், தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நாங்கள் இழக்க தயாராக இல்லை. வெளி வேற வடிவத்தில் சொல்ற, நான் வேற வடிவத்தில். இது தற்காலிக தோல்விதான். மாற்று சொல்றான்ல, இழப்பதற்கு ஒண்ணும் இல்லை உயிரை தவிர, ஆனால் அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்குங்கிறார் தலைவர். சொல்றாங்க, பொறுமை என்கிற மரத்தின் மேல் எப்போதும் கசப்பாக இருக்கும், ஆனால் அந்த கனிகளோ மிகவும் தித்திப்பாக இருக்குங்கிறார். மாசித்து என்ன சொல்றான், பொறுமையும் ஒருவித போர் தான். இப்ப நாம போர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சும்மா ஒண்ணு இல்ல தம்பி. 7 அடி நீளம் தாண்டுவதற்கு 70 அடி பின்னாடி போய் ஓடி வர வேண்டிய தேவை இருக்கிறது. நின்ற இடத்தில் நின்று தாண்டினால் 7 அடியை கடக்க முடியாது. 70 அடி பின்னோக்கி போவது என்பது பின்னடைவது அல்ல, முன்னோக்கி பாய்வதற்கான ஆயத்தம் என்பதை, தயாரிப்பு என்பதை அறிவார்ந்த தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். அதான் முதன்மையானது. அதான் திரும்ப திரும்ப சொல்றோம், நம்ம மாற்றம் என்பது எதிலிருந்து மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம்? மாற்றம் என்பது ஒரு சொல்ல அல்ல, அது செயல். மாற்றம் மாற்றம் சொல்லிக் கொண்டிருந்தால் மாறிடுமா? மாறாது, மாறாது. நாம தான் மாற்றணும். தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா. அவ என்ன மாத்தணும்டா, நாம் தாண்டா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீ ஏன் அவரை மாத்துற? நீ மாறு, நீ மாறுடா. சமூகத்தை எப்படி பார்க்க நினைக்கிறாயோ அப்படிப்பட்ட மாற்றத்தை நீ உன்னிலிருந்து தொடங்கு. நான் என்னிலிருந்து, நீ உன்னிலிருந்து, அவர் அவரிலிருந்து, அவர் அவரிலிருந்து, நம்மிலிருந்து. மாற்றம், மகத்தான மாற்றம். எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறிடும். நீ சரியா இரு, அவர் சரியா இருக்கார் சரியா இல்ல, அதை பத்தி நீ கவலைப்படாத. ஊழல் லஞ்சம் பிடிக்கலையா, நீ ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இரு, அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. சாதி இழிவு தீண்டாமை கேவலமா இருக்கா, அதுக்கு எதிராக இரு, அவ்வளவுதான். தம்பி, சீருடை அணிந்து வரணுங்கிறது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற விதி. 1000 பேர் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்திலே இறைவனுக்கு தப்பா இங்க நிற்கும் போது எல்லா மாணவர்களும் வரிசையில் நிற்பாங்க, பாடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு மாணவன் என்ன நினைக்கிறான், 1000 பேர் நிற்கும் போது வரிசையில் இவனுக்கு பின்னாடியாவது நம்ம நின்றுதான்
நம்ம சீருடை அணியாது யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறான் ஒரு மாணவன். அவன் சீருடை அணியல. ஆனால் அன்னைக்கு பிரேயர் ஹால்ல பார்த்தால் எல்லாருமே அன் யூனிஃபார்ம்ல இருக்கான், சீருடை எல்லாம் இருக்கு. ஏன்? ஒரு மாணவன் நினைத்தான் எல்லோரும் சீருடை அணிந்து வரும்போது நான் மட்டும் சீருடை அணியவில்லை என்றால் யாருக்கு தெரிய போகுது என்று நினைத்தான். அப்படி ஒவ்வொரு மாணவன் நினைத்தான், யாருமே சீருடை அணியல.